நடந்த பாதைகள் வனாந்திர பாதைகளாக இருக்கலாம். எங்கு பார்த்தாலும் ஒன்றும் தெரியல, மணலை தவிர. எவ்வளவோ முறை ஜெபித்து விட்டேன், அழுது விட்டேன், கதறி பார்த்துட்டேன், தலைகீழாக என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன். நீ நினச்சிக்கிட்டு இருக்க அவர் உன்னை விட்டு தூரம் போயிட்டாருன்னு. இல்லை, நீ தான் அவரை விட்டு தூரம் போன ஒழிய அவர் தூரம் போகவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அவர் தனது அன்பினால் நம்ம மேலே வைத்திருக்கிறதான உறவு நிமித்தம் ஆண்டவர் உன்னை அறிந்திருக்கின்றார். ஏசாயா 49:1 பார்க்கின்றோம். வாசிக்க கேட்போம். ஏசாயா 49:1 வேகமா. தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே. இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் எங்கேயோ இருக்கிற ஜனங்களே கொஞ்சம் கவனிங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் பே அட்டென்ஷன் டு த வேர்ட் ஆஃப் காட். பே அட்டென்ஷன் டு த வேர்ட் ஆஃப் காட். மனிதர்களுடைய சத்தத்தை கேட்டு 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 மயங்கி போய் கொண்டிருக்கிற ஜனமே, இன்னைக்கு தேவ சத்தத்துக்கு செவி கொடு. அது என்ன சொல்லுகிறது? அவர் என்ன சொல்றாரு? தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, ஆமென், நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். ஹல்லேலூயா. சொல்லு, தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்திருந்தார். தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி விட்டார்.